ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 1 kg மட்டனில் எப்படி செட்டிநாட்டு மட்டன் கிரேவி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மட்டனை நல்லா 2 times கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். மிளகு சீரகத்தை கொஞ்சம் நுணுக்கிக்கலாம். கழுவுன மட்டனை குக்கரில் போட்டு 2 விசில் விடலாம். தேவையான அளவு மஞ்சள்தூள், கல்லுப்பு, மிளகு சீரகம் பூண்டு நசுக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அதை நம்ம போட்டுக்கலாம். இந்த வாசனையாக இருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 2 விசில் வர வரைக்கும் மூடி வைக்கலாம். இப்போ மட்டன் கிரேவி செய்யறதுக்கு நம்மளுக்கு 3 பச்சை மிளகாய், 2 தக்காளி, 3 பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு இது பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் அடுப்பு நல்லா சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு பட்டை, லவங்கம், சீரகம், சோம்பு இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 10 பல்லு பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு இஞ்சி, அது வெங்காயத்து கூடவே சேர்ந்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கருவேப்பிலை ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். தக்காளி 2 ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா 2 நிமிஷம் வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி சின்ன ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி சின்ன ஜாரில் போட்டு இதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் சீரகம் 2 கொஞ்சமாக சீரகம் போடுங்க. ஆல்ரெடி நம்ம சீரகம் போட்டு தான் வதக்கியிருக்கோம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுருக்கோம். இப்போ நம்ம ஆட்டி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட் எடுத்து ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி அதில் ஊற்றணும். இப்போ இந்த பேஸ்ட்டில் கொத்தமல்லி தூள் 3 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். மசாலா நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்ச கறி இதில் மசாலில் கொட்டி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா மசாலா கறியோடு மிக்ஸ் ஆகணும். கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வைங்க. ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். கறி நல்லா வெந்துருச்சு. மட்டனும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சோமா தம்மில் இருக்கும். மட்டன் கிரேவி சாப்பிட்டு பார்க்கலாம். கறி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செட்டிநாட்டு மட்டன் கிரேவி செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.